ஹலோ, சொல்லுடா குமாரு. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? எடா நான் கோயில்ல இருக்கேன். என்னாச்சுடா? அண்ணா நம்ம தெருவில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டுண்ணே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்னாச்சு? இந்த பள்ளிவாசல சேர்ந்த பசங்க நம்ம தெரு வழியா போய்கிட்டு இருக்காங்கண்ணே. இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. அவனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இதே வேலையை போச்சு அவனுக்கு. இப்போ என்னண்ணா பண்ணுறது? நீ அவனை பிடிச்சி இந்த வாரம் 10 நிமிஷத்துல வாரேன். பசங்களோட நிற்கிறேன், 10 நிமிஷத்தில் வானே. இந்த வாரம் இப்போ வந்துடுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை வாசிச்சு பாருங்க. என்னது இது? வாசிச்சு பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கும். கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சும்மா வாசிங்க ப்ரோ, நல்லா இருக்கும். சாமி கும்பிட்டு தாங்க வரேன், அவர் பார்த்துக்கிடுவாரு. தம்பி, இப்போ உடம்பு எப்படிப்பா இருக்கு? வலி கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர், சரி, பெட்டரா ஃபீல். கொஞ்சம் வலி இருக்கதான்ப்பா செய்யும். ஏன்னா அடி நிறைய பட்டிருக்கு, சரியாயிடும் என்னப்பா. நல்ல வேலை, சரியான நேரத்துல அவங்க உங்களை கொண்டு வந்து பிளட் கொடுத்தனால என்னால அவங்கள காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் உழைச்சிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவனுக்கு பிடிச்ச இந்த வாரம். இன்ஷா அல்லாஹ். டேய் தம்பி, இந்த பசங்களை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறா. என்னண்ணே புதுசாக சொல்கிற, வழக்கமே இல்லாதத? டேய், வெளியில் போயிட்டு முழுசாக வீடு வந்து சேரணும்னா மதத்தை தாண்டி மனுஷன் தாண்டா கூட வரணும். பசங்களை பத்திரமா அனுப்பி வை. இந்த சண்டையெல்லாம் கை விட்டுட்டு ஒன்றா இருக்க பழகணும்டா.